Hello viewers, welcome to our channel by the mom. இன்னைக்கு நம்ம காயல்பட்டினம் ஸ்பெஷலான இடியப்பம் பிரியாணி அண்ட் சம்பல் பார்க்க போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா நாட்டுக்கோழியில் செஞ்ச இடியப்பம் பிரியாணி. ஸோ ரெண்டு வகையாக செய்வாங்க. மட்டன்லேயும் இடியப்பம் பிரியாணி செய்வாங்க, நாட்டுக்கோழிலையும் செய்வாங்க. இன்றைக்கி நம்ம நாட்டுக்கோழியில் செய்கிற இடியப்பம் பிரியாணி பார்த்துருக்கோம். ஸோ வாங்க அதுக்கான ரெசிப்பியை பார்க்கலாம். ஸோ ஒரு பாத்திரம் நல்லா ஹீட் ஆகிட்ட உடனே 50 கிராம் நெய் போட்டுக்கோங்க. அதில் 200 ml தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் அதில் ஒரு 8 கிராம்பு, 8 ஏலக்காய், பட்டை ஒரு 5 துண்டு போட்டுருங்க. அடுத்து நம்ம நல்லா நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் 250 கிராம் அதையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா மிக்ஸ் ஆகிட்ட உடனே வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி ஆகிட்ட உடனே 50 கிராம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறோம். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எல்லாம் வதங்கிட்ட உடனே புதினா ஒரு கொத்து போல் ஆட் பண்ணிக்கிறோம், கொத்தமல்லி ஒரு கொத்து போல் ஆட் பண்ணிக்கிறோம், பச்சை மிளகாய் 12 இந்த மாதிரி ஹாஃபாக கீரி ஆட் பண்ணுறோம். ரம்ப இலைன்னு சொல்லுவாங்க, இதுதான் இந்த ஸ்மெல் கொடுக்கும். ஸோ இது கண்டிப்பாக இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். அது ஒரு 2 இலை சேர்த்துக்கிறோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த ரம்ப இலை போட்ட உடனே ஒரு அற்புதமான ஸ்மெல் வரும். ஸோ அதை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ இதெல்லாம் வதங்கிட்ட உடனே 1 கிலோ சிக்கன் நல்லா அதை வாஷ் பண்ணி க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இந்த மாதிரி ஒன்று ஒன்றா ஆட் பண்ணிடுங்க. இப்போ இது நம்ம நாட்டுக்கோழி யூஸ் பண்ணுறோம் அப்படின்றதுனால கொஞ்சம் மசாலாலாம் நல்லா கொடுப்போம் இந்த பிரியாணிக்கு. அடுத்து உப்பு உங்கள் தேவைக்கு ஏற்ப சேர்த்துக்கோங்க. சிகப்பு மிளகாய் தூள் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணுங்கள். மஞ்சள் தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலா எல்லாம் நம்ம போட்டிருக்க சிக்கனை நல்லா பிடிக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ தயிர் 200 ml தயிர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. காயல்பட்டினத்தில் எல்லா ஃபங்க்ஷனுக்குமே இந்த மாதிரி செய்வாங்க இடியாப்ப பிரியாணின்னு. இது எல்லாருக்குமே ரொம்ப ஃபேவரட், ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உங்களுக்கு காரம் பார்த்தலன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்ம தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணுறோம், அப்போ தான் அந்த சிக்கன் வேகும், குக் ஆகும். அதுக்காக ஸோ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நார்மல் ப்ராய்லர் சிக்கன்லேயும் செய்யலாம், பிரச்சனையே இல்லை. ஆனால் நாட்டுக்கோழியில் செய்யும்போது அதோட சுவையும் அதோட மனமும் ரொம்ப வித்தியாசமாக ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு லிட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. அது நல்லா கொதிக்கட்டும். இப்போ வந்து இடியாப்பம் ஒரு 30 இடியாப்பம் எடுத்துருக்கோம். அது இந்த மாதிரி சின்ன சின்னதாக இப்படி பிச்சு பிச்சு போடுறோம். இந்த மாதிரி பிச்சு பிச்சு போட்டால் தான் நல்லா அந்த இடியாப்பம் வந்து அந்த பிரியாணி மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் வரும். ஸோ 30 இடியப்பம் எடுத்துருக்கோம். இதில் வந்து நம்ம தேங்காய் பால் இருக்குல்ல, அதை எடுத்து இந்த மாதிரி மெதுவாக தெளிக்கணும். அப்போ தான் அந்த இடியப்பம் வந்து அந்த தேங்காய் பாலெல்லாம் நல்லா அப்சர்வ் பண்ணிவிட்டு சாஃப்டாகும். இந்த மாதிரி ரொம்ப நிறையவும் ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி உதிர்த்தி விடணும். அப்போ தான் அந்த ரைஸ் மாதிரி ஒரு டெக்ஸ்டர் வரும், நல்லா சாஃப்டாக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சோம். அது நல்லா குக்காக இருக்குது, மசாலா நல்லா ரெடியாக இருக்குது. ஒன்ஸ் மசாலா நல்லா ரெடி ஆகிட்ட உடனே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இடியாப்பத்தை ஆட் பண்ணிடலாம். மசாலாவில் இந்த மாதிரி ஆட் பண்ணிடுங்க. இப்போ இதை மெதுவாக நம்ம மிக்ஸ் பண்ணி விடணும். கீழேருந்து வீடியோவில் காட்டுற மாதிரி கீழேருந்து எடுத்து இந்த மாதிரி விடுங்க. ரொம்ப ஓவராகவும் மிக்ஸ் பண்ணிட்டோன்னா ரொம்ப குழஞ்சிடும், அதுவும் நல்லா இருக்காது. ஸோ இந்த ஸ்டெப்பை பார்த்து செய்யுங்க. இப்போ மிக்ஸ் பண்ணிட்ட உடனே பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆகிடணும். எங்கேயுமே வெள்ளை வெள்ளையாக கட்டி கட்டியாக இருக்கக்கூடாது. அட் த சேம் டைம் ஓவர் மிக்ஸும் பண்ணிடக்கூடாது. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கார்னிஷ்க்கு இந்த மாதிரி கேஷ்யூ நட்ஸ் ஹாஃபாக கட் பண்ணி வச்சுருக்கோம், அதை போடுறோம். இது ஆப்ஷனல் தான், ஆனால் போட்டால் ரொம்ப சுவையாக இருக்கும். அடுத்து காஞ்ச திராட்சையும் ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சமாக ஆட் பண்ணிட்டிங்கன்னா அங்கங்கே அது வரும்போது
அந்த லைட்டான அந்த ஸ்வீட்னஸ் வரும். அது ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி வீடியோவில் காட்டுற மாதிரி லேசாக இந்த மாதிரி அமுக்கி விட்டுருங்க. அடுத்து ஒரு லிட்டை எடுத்து க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் குக்காக விடுங்க. மேலே இந்த மாதிரி ஒரு ஹெவியான ஆப்ஜெக்ட் வச்சிட்டிங்கன்னா நல்லா தம் ஆகும். அடுத்து ஒரு 5 to 10 மினிட்ஸ் அப்புறம் லிட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய இடியப்ப பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. இப்போ இடியப்ப பிரியாணிக்கு தொட்டு சாப்பிட்றதுக்கு சம்பல் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அதுதான் இப்போ எப்படி செய்கிறதுன்னு காட்டுறோம். ஒரு பவுலில் 100 கிராம் நறுக்கிய வெங்காயம், தூவிய தேங்காய் 50 கிராம், கடலை மாவு 250 கிராம் ஆட் பண்ணுறோம். கடலை மாவு தான் நல்ல ஒரு பேஸ் கொடுக்கும், நல்ல அது. ஸோ அது கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து சில்லி ஃப்ளேக்ஸ் 2 டேபிள் ஸ்பூன் காரத்துக்காக ஆட் பண்ணுறோம். தயிர் 50 ml சேர்த்துக்கிறோம். அப்புறம் உங்கள் தேவைக்கேற்ப உப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் ஒரு எலுமிச்சை பழத்தோட எலுமிச்சை சாறு, இதுதான் அந்த புளிப்பு கொடுக்கும். ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிட்ட அப்புறம் இப்போ காட்டுற ஒரு கன்சிஸ்டன்சியில் வரும், அதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஸோ இது சம்பல்னு சொல்லுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இடியப்ப பிரியாணிக்கு வச்சு சாப்பிடும்போது. கண்டிப்பாக இந்த 2 செஞ்சு பாருங்கள். இந்த காம்பினேஷன் செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக மறக்காமல் தெரிவிங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களை ஃபேஸ்புக் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ். ஹாவ் அ கிரேட் டே.